Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. மக்களவை தேர்தலில் மேற்கு வங்கத்தில் தனியாக போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர் மம்தா பானர்ஜி அங்குள்ள 42 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்துள்ளார். இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மேற்கு வங்கத்தில் தனியாக போட்டியிடுகிறது. இதனை கொல்கத்தாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் அறிவித்த மம்தா பானர்ஜி கட்சியின் சார்பில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்தார். அவ்வாறு அறிவிக்கப்பட்ட பட்டியலில் தற்போது பதவி வகித்து வரும் 16 எம்பிக்களுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் யூசுப் பதான், கீர்த்தி ஆசாத் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். யூசுப் பதான் பஹ்ரம்பூர் தொகுதியிலும், கீர்த்தி ஆசாத் பர்தமான் துர்காபூர் தொகுதியிலும் போட்டியிடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட மஹுவா மொய்த்ராவுக்கு மீண்டும் கிருஷ்ணா நகர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சந்தேஷ்காலி அமைந்துள்ள பஷீர்ஹட் தொகுதியில் தற்போதைய எம்பி நுஸ்ரத் ஜஹானுக்கு பதிலாக ஹாஜி நூருல் இஸ்லாமுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் பிரபலமான நடிகர்களான ரச்சனா பானர்ஜி மற்றும் ஜூன் மலையா ஆகியோரும் திரிணாமுல் காங்கிரசின் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். IPS அதிகாரியாக இருந்து அண்மையில் பதவி விலகி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த பிரசூன் பானர்ஜியும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். பாஜகவிலிருந்து விலகி கட்சியில் இணைந்த 2 MLAக்களுக்கும் மக்களவைத் தேர்தலில் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பில் 12 பெண்கள் போட்டியிட உள்ளனர். திரிணாமுல் காங்கிரஸ் தன்னிச்சையாக வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கும் நிலையில் வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான நாள் வரை கூட்டணிக்கான தங்களது கதவு திறந்தே இருக்கும் என காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. அதே நேரம் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை மூலம் முடிவு செய்யப்பட வேண்டும் எனவும் ஒருதலைபட்சமாக அறிவிக்கப்படக்கூடாது எனவும் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணி ஒருங்கிணைந்து பாஜகவை எதிர்க்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சி எப்போதும் விரும்புவதாகவும் அவர் தனது X வலைதள பதிவில் கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தில் தொகுதி பங்கீடு குறித்து காங்கிரஸ் கட்சிக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கும் கருத்து வேறுபாடு நிலவி வந்த நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு 2 தொகுதிகளுக்கு மேல் ஒதுக்க முடியாது என மம்தா பானர்ஜி கூறியிருந்தார். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.